ஹாய் வாங்க இன்றைக்கி பலா பிஞ்சு சின்ன காய் இருக்கும் இல்லைங்களா, அதில் எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன், கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டிருக்கேன். இது வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக, சாம்பார் தூள் கொஞ்சமாக, சிக்கன் மசாலா எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. வரமிளகா சூப்பராக இருக்கும் அதில் போட்டால். கொஞ்சமாக காரத்துக்காக எடுத்துருக்கேன். அப்புறம் இடித்து வச்ச பூண்டு அப்படியே எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு அப்புறம் பலா பிஞ்சு இந்த காய் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரமாவது கொஞ்சம் உப்பில் ஊற வச்சிட்டிங்கன்னா சாஃப்டாயிரும். அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள் அவ்வளோதான் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. வரமிளகாலேயே இது பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அது. எப்படி சொல்கிறது, சாப்பாடு கொஞ்சம் மோர், நான் அன்றைக்கி துவையல் அரைச்சேன் தெரியுங்களா, அதில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷம் தான் உப்பில் ஊற வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு நல்லா வதக்கிடுங்க. குக்கரில் ஒரே விசில் தண்ணி இல்லாமல் போட்டிங்கன்னா உப்பு அதுலேயே இருக்கும். வேணும்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் அதுலேயே உப்பு போட்டு நிறைய உப்பு போட்டிருக்கேன். போதும், ஒரே விசில் அவ்வளோதான். போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பலா பிஞ்சு பொரியல் ரெடி ஆயிடும். இப்படி சாப்பாடு பார்த்துக்கோங்க. அன்றைக்கி நான் மணத்தக்காளி துவையல் அரைச்சேன் இல்லைங்களா, அது கூடயே அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.